தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக மீது குற்றச்சாட்டு கூறி கூட்டணியிலிருந்து வெளியேறினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த ஒரு முக்கியமான கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியன் கட்சி. இது தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் வாக்குகளை மையமாக வைத்து செயல்படுகின்ற இந்த கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது. இந்த முறை பாஜகவோடு இணைந்து அதிமுகவோடு கூட்டணி வைத்துள்ளது. 5 தொகுதிகள் வரை ஜான் பாண்டியன் கேட்டார். ஆனால் பேச்சுவார்த்தை என்று கூறி இழுபறியாக இழுத்தடித்துவிட்டு தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒரே ஒரு தொகுதி தான் தர முடியும் என்று அதிமுக கூறியது. வேறு வழியில்லாமல் அதிமுக கொடுத்த தொகுதியை வாங்கி கொண்டு கூட்டணியில் தொடர்ந்தார் ஜான் பாண்டியன். ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரிசிலா பாண்டியன் தோல்வியடைந்தார். தற்பொழுது தங்களை அதிமுக அவமானப்படுத்திவிட்டதாக ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டுகிறார். 5 தொகுதிகள் கேட்டோம், தருகிறோம் என்று கூறிவிட்டு இழுத்தடித்துவிட்டு கடைசி நேரத்தில் ஒரு தொகுதியை கொடுத்து அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று கூறியுள்ளார். தற்பொழுது அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைவது போல் தெரியவில்லை. திமுக கூட்டணியில் இணைகிறாரா என்பதும் தெரியவில்லை. தற்பொழுது அதிமுக மீது குற்றச்சாட்டு கூறி அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளார் ஜான் பாண்டியன்.